மேஷ லக்னம் பொறுத்தவரை 9 கூடிய குரு பகவானும் 10 கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகம் செய்ய வேண்டும். ஆனால் செய்ய முடியாது. இந்த 2 கிரகங்களுக்கு அந்த யோகம் வரல. ஏன் யோகம் வரலன்னா குரு பகவானுக்கு வந்து விரையாதிபத்தியம் சேர்ந்திருக்கிறது. சனி பகவானுக்கு வந்து பாதகத்தன்மை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு சனி சம்பந்தப்படும் போது பிரம்மஹத்தி தோஷம் என்றது. குரு வந்து பிராமண கிரகம், சனி வந்து ஒரு மாரகத்தன்மையுடைய கிரகமாக இருக்கிறது, ஆயுள்காரகனாக இருக்கிறது. ஸோ சென்ற பிறவிலும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய காரணத்தினால யாருக்காவது ஒரு உயிர் மாய்த்து விட்டால் அது ஒரு பிரம்மஹத்தி தோஷமாக மாறிவிடுகிறது. அப்போ குரு சனி பகவான் சம்பந்தம் ஏற்படுகிறது. அதனால இது தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட முடியாது. இப்போ அதே ரிஷபலக்னம் எடுத்துக்கொண்டோம். கிருஷ்ண பகவான் ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்காரு. பாக்யாதிபதி சனி பகவான், கர்மாதிபதி சனி பகவான். ஆக அவர் வந்து உச்சத்தில் இருந்திருக்கிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது அவருக்கு செயல்பட்டிருக்குது. அப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் தர்மமே கர்மமாக செய்யக்கூடியவன், அதாவது தர்மத்தை காக்கிறதுக்காக. அதுதான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பகவான் கிருஷ்ண கீதையில் சொல்றது. அதாவது தர்மமே அதாவது தர்மம் என்பதே தன்னுடைய கடமையாக பண்ணக்கூடியவனாக கண்ணாபிரான் பிறந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க வந்து நிறைய புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்து நல்ல ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவார்கள்.